C KD என்பதில் Cக்கும் Dக்கும் இடையேயான உறவு என்ன? இங்கு K மாறிலி. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதாவது C KDன்னு கொடுத்துட்டு இதில் Kங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ப்ரொப்போர்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா இதை நம்ம எப்படி Kங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ சிடியில் வந்துட்டு என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் இந்த கேல எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அதாவது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், கேயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இது இந்த பக்கம் வருமா டி, C/D இப்படி இருக்கும். ஓகேயா? இப்போ வந்து இதில் என்ன அப்படின்னா இப்போ C இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டியும் இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆனால் இதுவும் டிக்ரீஸ் ஆகும். அது போக இப்போ நம்ம சிக்குன்னு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறோம், டிக்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறோம், எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் கே வந்துட்டு அதே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா? இது நம்ம 8th மேக்ஸ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே கொடுத்து இது வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் கூட இப்போ வந்துட்டு இப்போ C2ன்னு இருக்குது, D வந்துட்டு 1 இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு ஒரு கேயோட வேல்யூ 2. அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ அப்ளை பண்ணாலும், இங்கே மேலே 4 அப்ளை பண்ணுறோம், இங்கே கீழே 2 அப்ளை பண்ணுறோன்னா இதுக்கு என்ன 2 தான் கிடைக்குமா? இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுற வேல்யூ என்ன வேல்யூ அப்ளை பண்ணாலும் கேயோட வேல்யூ வந்து சேஞ்சஸே ஆகாது. இந்த C KD அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஓகேயா?